श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஆச்சாரியனாக கொண்டாடப்படுபவர் சுவாமி ராமானுஜர். அவர் கிபி 1017 ஆண்டு அவதரித்து 120 ஆண்டுகள் இந்த பூவுலகத்திலே வாழ்ந்தார். விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை வழிமுறைப்படுத்தி அதற்கு வேண்டிய பல முக்கியமான நூல்களை இயற்றி இதுதான் இந்த சம்பிரதாயம் என்பதை நிலைநாட்டினார். அவர் இந்த தரிசனத்துக்கு செய்த தொண்டை மெச்சி கொண்டாடி எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு பெருமாளே பெயர் சூட்டினாராம். அந்த எம்பெருமானார் தரிசனம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் அவர் காலத்துக்கு பிறகும் எத்தனையோ உயர்ந்த ஆச்சாரியர்கள் தோன்றியுள்ளார்கள். அவரவர்கள் பல நூல்களை எழுதி வேதத்தின் பொருளையும் இதிகாச புராணங்களின் பொருளையும் சரணாகதி என்பதன் தத்துவத்தையும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் பொருளையும் அனைத்தையுமே விரிவாக எடுத்து உரைத்தார்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரையில் மிக முக்கியமான ஆச்சாரியனாக கொண்டாடப்படுபவர் சுவாமி வேதாந்த தேசிகன் என்று அழைக்கப்படுபவர். அவர் அவதரித்தது நாம் தற்போது இருக்கக்கூடிய திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்தில்தான். தூப்புல் என்று இந்த ஊருக்கு மற்றொரு பெயர் தெரிவித்தேனே, தூப்புலில்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்தார். கிபி 1268 ஆண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்தது. அவருடைய தாயார் தோத்தாரம்பா அம்மையார் என்பவர், தந்தை அனந்த சூரி என்பவர். சிறு வயதிலேயே இங்குதான் அவர் படிப்பையெல்லாம் பெற்றுக்கொண்டார். அவருடைய தாய் மாமன் அப்புள்ளார், கெடாம்பி அப்புள்ளார் என்கிற பெயரோடு இருந்த ஒரு மகான். சிறு வயதில் அவரிடத்திலேயே பாடங்களையெல்லாம் கற்று தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகு அந்த கெடாம்பி அப்புள்ளாருக்கும் ஆச்சாரியனாக இருந்த மிக உயர்ந்த வித்வானான நடாதூர் அம்மாள் என்கிற ஒரு பெரியவர் இருந்தார். அவரிடத்திலும் சென்று அவர் ஆசியை பெற்று அவரிடமும் பல நூல்களை கற்று தேர்ந்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். இவருடைய பெருமையை அடியேன் புதிதாக சொல்ல தேவையில்லை. இப்போதுதான் நடுநாட்டு திருத்தலங்களை தரிசிக்க சென்றபோது திருவகீந்திரபுரத்தில் இந்த சுவாமியினுடைய கதையை பார்த்தோம். அங்கு வந்து ஔஷதகிரி என்கிற மலைக்கு மேலே கருட பகவானை தியானித்து அவர் அருளாலே ஹயக்ரீவ மந்திரத்தையும் ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் பெற்றார். மறுபடியும் ஹயக்ரீவனை நோக்கி தியானம் செய்ய பகவானே பிரத்யக்ஷமாக தோன்றி இவருக்கு அருளினார் என்கிற கதையெல்லாம் திருவகீந்திரபுரத்தினுடைய மகாத்மியத்திலே பார்த்தோம். அந்த பெரியவர் சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்தது இந்த திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்தில்தான். அவர் சுமார் 100 ஆண்டுகள் இந்த பூவுலகத்திலே எழுந்துருளி இருந்தார். 1369 ஆண்டு திருநாட்டை அலங்கரித்தார் என்று குரு பரம்பரா பிரபாவம் தெரிவிக்கிறது. அவர் அவதரித்தது இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருமாளிகையில்தான். இன்றும் நாம் இங்கு வந்தோம் என்றால் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை அவர் அவதரித்த இடத்தையும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அதற்கு அருகிலேயே சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ஒரு அழகான சந்நிதியும் அமைந்துள்ளது. மிக அழகான விக்கிரக வடிவத்திலே இங்கு தேசிகனை சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த கோவில், இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரர். அவருக்கு நயினாராச்சாரியர் என்று திருநாமம். அவரேதான் தன்னுடைய திருத்தகப்பனாருக்காக இந்த விக்கிரகத்தை இந்த சந்நிதியிலே இங்கு எழுந்தருள பண்ணினார். அவ்வளவு பழமையான விக்கிரகம். தீப பிரகாசன் விளக்குளி எம்பெருமானையே சேவித்துக் கொண்டு அந்த பெருமானிடத்தில் மிகுந்த பக்தியோடு இந்த இடத்தில்தான் வேதாந்த தேசிகன் வாழ்ந்து வந்தார், வளர்ந்தார். இங்கிருந்து கொண்டு பல பேரோடு வாதம் செய்து ஜெயித்திருக்கிறார். இந்த சுவாமிக்கு பல திருநாமங்கள் உண்டு. வேங்கடநாதன் என்பதுதான் அவருக்கு இயற்பெயர். அடியன் முதல்ல தனியன் சொன்னேனே, ஸ்ரீமான் வேங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேங்கடநாதன் என்பது இவருடைய இயற்பெயர். கவிதார்க்கிக சிம்ஹம் என்று இவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. கவி என்றால் நல்ல கவிதைகள் எழுதக்கூடியவர், கவிஞர். தார்க்கிகன் என்றால் வாதத்தில் வல்லமை படைத்தவர். 2 பேருக்குள்ளேயும் சிங்கத்தை போல இருப்பாராம். ஒரு சிங்கம் வந்ததென்றால் மற்ற பிராணிகளெல்லாம் வாலாட்டாது,
எல்லாம் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஓடிவிடும். அதை போல சுவாமி வேதாந்த தேசிகன் வந்தார் என்றால் மற்ற எந்த கவிஞனும் வாலாட்ட முடியாது, எந்த தார்க்கிகனும் வாதம் செய்ய முடியாது. அப்படி சிங்கம் போல திகழ்ந்தாராம். மற்றொரு பெயரும் உண்டு, சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்று சுவாமிக்கு ஒரு பட்டப்பெயர். எல்லா தந்திரங்கள், எல்லா கலைகளிலும் வல்லமை படைத்தவர். சாஸ்திரங்கள், அந்த நூல்களை எழுதுவது, வியாக்கியானம் செய்வது, அது ஒரு கலை இருக்கட்டும். வெறும் ஆன்மீக கலைகள் மட்டும் அல்ல, அதை தவிர உலகத்திலும் 64 கலைகள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதை போல எல்லா கலைகளிலும் வல்லமை படைத்தவரானபடியாலே சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்கிற பட்டத்தை பெற்றிருந்தார். அதே போல வேதாந்தாச்சாரியர்னு திருநாமம் உண்டு. தனியன்லே வருகிறதே, கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. வேதாந்தாச்சாரியர், நிகமாந்த மகாதேசிகன், வேதாந்த தேசிகன். ஆச்சாரியர் என்று சொன்னதற்கு தேசிகன் என்பது மற்றொரு சொல். வேதாந்தம் என்பதற்கு நிகமாந்தம் என்று மற்றொரு சொல்லும் உண்டு. நிகமம்னா வேதம், நிகமாந்தம் வேதத்தினுடைய அந்தம். அப்ப வேதாந்த ஆச்சாரியர், வேதாந்த தேசிகன், நிகமாந்த மகாதேசிகன், இதெல்லாம் இந்த சுவாமிக்கு ஏற்பட்ட திருநாமங்கள். அப்பேற்பட்ட பெருமையோடு சுவாமி ராமானுஜருடைய காலத்துக்கு பின்னால் பல நூல்கள், பலதரப்பட்ட நூல்கள். ஆங்கிலத்தில் பாலிமேத் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஒருவருக்கு ஒரே ஒரு துறையில் மட்டும் நைபுண்யம், நல்ல திறமை இருந்ததென்றால் அது ஓரளவுக்கு கொண்டாடப்படலாம். அதை போல பல தொழில்களில், பல துறைகளில் ஒருவருக்கு வல்லமை இருந்தால் அவரைத்தான் பாலிமேத்னு சொல்லுவார், மிகுந்த கொண்டாடுவார்கள். அதை போல இந்த சுவாமி எழுந்தருளி இருந்தார். இவர் எழுதினதை போல நூல்களை முன்னும் யாரும் எழுதினது கிடையாது, பிற்பாடும் யாரும் எழுதினது கிடையாது. அத்தனை துறைகளில் அத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார். சுருக்கமா தெரிவிக்கிறேன், ஒரு நூலுக்கு ஒரு ஸ்லோகத்தை கூட நம்மால பார்த்தோம் என்றாலே பல பகுதிகள் இந்த ஒரு விஷயத்துக்கு சுவாமியினுடைய பெருமையை பார்ப்பதற்கே வேண்டும். ஆனா மொத்தமா எண்ணிக்கையாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்று பார்த்தோம் என்றால் பகவானுடைய புகழை பாடுவதற்கு 28 ஸ்தோத்திர கிரந்தங்களை சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றியிருக்கிறார். அவ்வப்போது நாமும் பார்த்திருக்கிறோம். இப்பதானே பார்த்தோம், வேளுக்கையிலே காமாசி காஷ்டகம்னு பார்த்தோம். அதே போல வரதராஜன் தேவப்பெருமாளுக்காக வரதராஜ பஞ்சாசத் என்று பாடியிருக்கிறார். யதிராஜ சப்ததி, தனக்கு அனைத்துமாகவும் வேதாந்த தேசிகன் கொண்டிருந்தது சுவாமி ராமானுஜரையே தான். அவரிடத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர். அவர் பெருமையை உலகத்தோர் அறிய வேண்டும் என்பதற்காக 70 ஸ்லோகங்களை கொண்ட யதிராஜ சப்ததி என்கிற ஒரு நூலை இயற்றியிருக்கிறார். கருட தண்டகம், கருட பஞ்சாசத்து என்று கருடனை பற்றி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், கோபால விம்சதி, ரகுவீர கத்தியம், அச்சுத சதகம், இதெல்லாம் இப்பதான் பார்த்திருக்கோம். அந்தந்த விதேசத்தை பார்க்கும்போது அவரை பற்றி வேதாந்த தேசிகன் என்ன பாடினார் என்று ஆங்காங்கு பார்த்து கொண்டு வருகிறோம். அதை போல 28 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு பக்கம் திவ்யதேசங்களை பற்றி, மற்றொரு பக்கம் சரணாகதியினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலகம் என்றெல்லாம் பல நூல்களை எழுதி இதுதான் சரணாகதி என்று தெளிவாக காட்டிக் கொடுக்கிறார். அதுல சரணாகதி தீபிகைன்னு ஒரு நூல், அது இந்த பெருமாள் திருத்தங்கா விளக்குழி எம்பெருமானுக்காகவே எழுதப்பட்டது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப 28 ஸ்தோத்திர கிரந்தங்கள். அடுத்தது காவியங்கள்னு பார்த்தால் பொதுவாக நம்ம காளிதாசன் காவியம் இயற்றுவார், நைஷதம், மாகம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, அதை போல காவியங்கள் 6 எழுதியிருக்கிறார். கண்ணனுடைய மொத்த சரித்திரத்தையும் யாதவாபியுதயம் என்கிற ஒரு காவியமாக எழுதியிருக்கிறார். பாதுகை, பகவானுடைய திருவடிகள், திருவடியினுடைய பாதுகை, அதன் பெருமையை சொல்லுவதற்கு 1000 ஸ்லோகங்கள். பாதுகா சஹஸ்ரம் அந்த நூலுக்கு பெயர். மிகப்பெரிய நூல். அதுல தன்னுடைய கவிதா சாதுரியம் அனைத்தையும், திறமை அனைத்தையும் சுவாமி வேதாந்த தேசிகன் காட்டியிருக்கிறார். அது ஒரு காவியம். அப்புறம் ஹம்ச சந்தேசம், சமஸ்யா சாகஸ்திரி, சுபாஷித நீவி என்றெல்லாம் பல காவிய கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார். அடுத்தது நாடகம். எப்பவுமே இயல், இசை, நாடகம்னு 3ஆ சொல்லுவோம் இல்லையோ, அதுல நாடகத்துக்குன்னு எழுதியிருக்கிறார். சங்கல்ப சூரியோதயம் என்று ஒரு நாடகத்தையும் சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றி இருக்கிறார். அடுத்தது வேதாந்த கிரந்தங்கள். வேதாந்தத்துக்கு பொருள் சொல்லுவதற்காக பல நூல்களை சுவாமி எழுதியிருக்கிறார். தத்துவமுக்தா கலாபம், அதுக்கு மேல நியாய பரிசுத்தி என்றெல்லாம் சில நூல்கள். இதெல்லாம் படிச்சோம்னா விசிஷ்டாத்வைதம் என்றால் என்ன, வேதாந்தம் சொல்லக்கூடிய பிலாசபி, அது சொல்லக்கூடிய தரிசனம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப நியாய பரிசுத்தி, தத்துவமுக்தா கலாபம், இதை போல பல நூல்களை எழுதினார். அதிகரண சாராவளி என்று பிரம்மசூத்திரத்தின் பொருளை தெரிந்து கொள்வதற்காக அதிகரண சாராவளி எழுதினார்.
சததூஷணி என்று ஒரு வாத கிரந்தம். அத்வைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் வாதம் ஏற்பட்ட போது அதுக்கு சததூஷணி என்று ஒரு நூலை எழுதினார். இதெல்லாம் அவர் எழுதின வேதாந்த கிரந்தங்கள். இதை போல பல சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் அவர் சுதந்திரமா பண்ணது. அதுக்கப்புறம் பெரியோர்களுடைய நூல்களுக்கு விவரணம் எழுதலாமே. பெரியோர் வியாக்கியானம்னு சொல்றோம் இல்லையா, கமெண்ட்ரின்னு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பெரியவர்கள் நூல்களுக்கு பல வியாக்கியானங்களை இயற்றி இருக்கிறார். சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் என்கிற நூலுக்கு தத்துவ டீகா என்று ஒரு வியாக்கியானம் இயற்றினார். அவருடைய பகவத்கீதா பாஷ்யத்துக்கு வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகா என்று ஒரு வியாக்கியானத்தை இயற்றி இருக்கிறார். இதை போல இன்னும் சதுஸ்லோகிக்கு வியாக்கியானம், ஸ்தோத்திரத்னத்துக்கு வியாக்கியானம், ராமானுஜருடைய கத்தியத்ரயத்துக்கு வியாக்கியானம், இப்படி பல இடங்களிலே வியாக்கியான கிரந்தங்களை எழுதி நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன பொருள், அவர்கள் நூல்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சுவாமி நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அது ஒரு புறம். அடுத்தது முக்கியமாக ரகசிய கிரந்தங்கள். ரகசியம்னா என்ன ரகசியம் எப்படின்னா சொல்லக்கூடாது, அதான் ரகசியம் ஆயிற்றே. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 ரகசியமான மந்திரங்கள். ஒரு ஆச்சாரியனை கிட்டி அவரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் என்று சங்க சக்கர பொறிகளை பெற்றுக் கொள்ளுகிறோமே, அப்போது இந்த ரகசியங்களை உபதேசிப்பார்கள். அந்த ரகசியங்களின் பொருளை சொல்லுவதற்காக அது ஒரு 32 நூல்களை எழுதியிருக்கிறார். தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், தத்துவ மாத்திருக்கை, ரகசிய மாத்திருக்கை என்றெல்லாம் பற்பல நூல்கள். அதுல ரொம்ப முக்கியமானது ரகசியத்ரய சாரம் என்கிற ஒரு நூல். அதுல தான் மிக தெளிவாக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், அதன் பொருள் என்ன, பகவானை எப்படி சரணாகதி செய்து பற்ற வேண்டும், சரணாகதி செய்த பிறகு இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செய்ய வேண்டும், எந்த மனநிலையில் பகவானை அணுக வேண்டும், பக்தர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது அனைத்தையும் அந்த ரகசியத்ரய சாரத்திலே தெரிவிக்கிறார். இதை தவிர பூகோளத்தை பற்றி, சிற்பசாஸ்திரத்தை பற்றி இதை போல ஒரு 10-15 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மொத்தம் நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, 100 கிரந்தங்களாவது இருக்கும். அத்தனை துறைகளில் நாடகம் வேணும்னா நாடகம், காவியம் வேணும்னா காவியம், வேதாந்தம்னா வேதாந்தம், ரகசியம்னா ரகசியம், தமிழ் பிரபந்தங்கள். இதுவரைக்கும் சம்ஸ்கிருதம் மட்டும்தானே சொன்னேன். தமிழ் பிரபந்தங்களும் பல திவ்யதேசங்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆழ்வார்கள் பாசுரங்களை விளக்கி பல நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழிலேயே வாத கிரந்தங்கள், வேதாந்த நூல்களை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை. அண்மையில் 13வது நூற்றாண்டு 14வது நூற்றாண்டு தானே, அப்போது இருந்து இந்த சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்து கொடுத்தவர், நன்கு நிலைநாட்டினவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவருடைய சந்நிதியும் இங்குதான் இருக்கிறது. அவரை சேவித்தோம்னா ரொம்ப அழகான வடிவம். ஒரு கையில் உபதேச முத்திரையோடு, மற்றொரு கையிலே ஓலைச்சுவடியை தரித்து கொண்டு சிம்மாசனம், 2 பக்கம் 2 சிங்கம் இருக்கும். கவிதார்க்கிக சிம்மம் அல்லவா, சிங்கங்களுக்கு நடுவிலே சுவாமி அமர்ந்து காட்சி அளிக்கிறார். அழகான குளிர கட்டாட்சிக்க கூடிய கண்கள். அந்த கட்டாட்சம் நம்பேரிலே பட வேண்டும். அவருக்கு அருகிலேயே சின்ன வடிவத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவர், வேதாந்த தேசிகன் தானே ஆராதனம் செய்த லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் இங்கு சேவித்துக் கொள்ளலாம். இவருக்கு தரிசனம் கொடுப்பதற்காக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் 5 முறை திருத்தன்காவுக்கு எழுந்தருளுகிறார். இவரும் புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரம் இவருக்கு திருநக்ஷத்திரம். அன்றைக்கு வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் நேர பெருமானுக்கு முன்னால் போய் அமர்ந்து அந்த பகவானை தரிசித்து கண்குளிர தரிசித்து விட்டு மங்களாசாசனம் செய்துவிட்டு திரும்ப வருகிறார். இதெல்லாம் இந்த தேசிகன் ஒரு ஆச்சாரியனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை காட்டுகிறது. அப்ப இந்த ஊருக்கு பெருமை பெருமான் வந்ததால் மட்டும் அல்ல, அந்த பெருமான் விளக்கொளி ஞானத்தை கொடுப்பவர். பகவான் எப்பவுமே நேரடியாக ஞானத்தை கொடுக்க மாட்டார், ஆச்சாரியன் மூலமாகத்தானே கொடுப்பார். அப்ப விளக்கொளி எம்பெருமானே வேதாந்த தேசிகனை அவதாரம் செய்ய வைத்து அவர் மூலம் இத்தனை ஞானத்தையும், தன்னை பற்றின, பக்தர்களை பற்றின ரகசியத்தை, சரணாகதியை பற்றின ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கும் விளக்கொளி எம்பெருமான் மரகதவல்லி தாயார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடுத்த திவ்யதேசத்துக்கு செல்வோம்.